இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கூட்டணி மேகங்கள். மேகங்கள் களையும், மேகங்கள் கூடும், மேகங்கள் பிரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பவள விழா கண்ட வானம். கலைந்து ஓடும் கூடுகிற மேகங்களை எல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 75 வருடங்களை கடந்த வானம் திராவிட முன்னேற்ற கழகம். மாங்கல்யத்தின் மகிமையை மனைவி அறிவால், கணவன் அறிவான். இவர் இருவரை விட மார்வாடி அறிவான். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் இந்த 5 ஆண்டு காலத்தை நாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது சுய புராணம். நான் அதை விரும்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வருடைய செயல்பாட்டை எதிரே இருப்பவர்கள் பாராட்டினால்தான் அது ஒரு ஆட்சிக்கான சிறந்த இலக்கணம். செப்டம்பர் 10ஆம் தேதி கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமியில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியது 47% எதிர்ப்புகளை உள்ளடக்கி வலிமையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையாகவே மனசாட்சி கொண்ட அந்த மனிதர் அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன். போன வாரம் சகோதரி வானதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவி ஒரு மாணவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கத்தில் போய் பேசுகிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது திடீரென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களை பார்த்து, உங்களுக்கு தலைவன் என்று சொன்னால் யார் முதலிலே தோன்றும் என்று கேட்கிறார். ஒட்டுமொத்த குரலும் அங்கிருந்த இளைஞர்களும் உச்சரித்த பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கேள்வி கேட்டவர் வானதி சீனிவாசன், பதிலளித்தவர்கள் வருங்கால தலைமுறையாக இந்த நாட்டை தீர்மானிக்கப் போகிற இளைஞர்களும் மாணவர்கள். நேற்று மொழிக்கு ஒரு சங்கம் கண்டு மூவா புகழ் படைத்த மூதூர் மதுரையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சொல்றார், மிக வலிமையாக, மிக கெட்டியாக, மிக பலத்தோடு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எதிரே இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எவர் ஒருவர் நல்ல அரசாங்கத்தை தருகிறாரோ அவன்தான் சிறந்த முதல்வர் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அண்ணே சொன்னாரு, ராமலிங்க அண்ணன், அமித்ஷா எடப்பாடியின் வீட்டுக்கு வந்து விருந்து உண்டு சாப்பிட்டு விட்டு கூட்டணி வைத்து விட்டு போனார். அண்ணே அதை சொன்னீங்களே, எடப்பாடியின் சம்பந்தி வீட்டுக்கு அமலாக்கத்துறை போச்சு, அதை சொன்னீங்களா? முதல் வாரம் அமலாக்க பிரிவு போச்சு, அடுத்த வாரம் கூட்டணிக்கு எங்கிருந்து அதிமுக பத்திரத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு ஓடியவர் எடப்பாடி. 3 கார் மாதிரி ஓடினாரா? அவர் கால்களையும் மாற்றுவார், கார்களையும் மாற்றுவார், உங்களையும் மாற்றுவார். ஏனென்று சொன்னால் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு டெல்லிக்கு சென்று மோடி அவர்களுடைய வலப்பக்கத்தில் உட்கார்ந்து வரதட்சணையை வாங்கிக்கிட்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த மாப்பிள்ளை எடப்பாடி என்பதை நீங்கள் மறந்து விடாது.